ஆனால் இந்த காசா விஷயத்துல இதுவரைக்கும் இறைவனுடைய உதவி வரல, அந்த மக்கள் இன்னைக்கும் பட்டினியாலவும் போராலையுமே இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இறைவன் இதுவரைக்கும் மௌனம் காக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் சோசியல் மீடியால முன்வைக்கப்படுது. இது உங்களுடைய பதில் என்ன? இந்த உலகத்தில் நடக்கிற இந்த போர்களில் முஸ்லீம் தான் வெற்றி பெறுவான், வெற்றி பெற்றே தீருவான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அடிப்படையே என்னன்னு கேட்டா, இதுல ஒருத்தங்க நீ சரியான கொள்கையில இருக்கிறீங்க என்ற காரணத்தினால். ஆனா இன்னைக்கு இந்த போரை கடுமையாக எதிர்க்கையும் செய்யறாங்கல்ல. நீங்க சொன்ன இந்த மத குருமார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எதிர்க்கிறாங்க. அங்க இஸ்ரேலும் எதிர்க்கிறாங்க. நெத்தனியாஹுடைய அந்த பதவி அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. வாழ்வதற்கு போராடுறவனுங்க சாவுறதுக்கு தயாரா இருக்கிறவனு ஜெயிக்க இயலாது எந்த காலத்து. அது மாதிரி கொள்றான்னு வைங்களேன். அதனால அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்கிற ஒரு கணக்கை எடுத்து நிறுத்தி பார்த்தானே. மாற்றுக்குரல் நேயர்களுக்கு இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பிஜி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த காசா மேட்டரில் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் 60,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 73,000 இன்னைக்கு 73. ஆனால் இப்போ இங்கே ஒரு கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா, இது இஸ்லாமோட தொடர்பு படுத்தி ஒரு கேள்வி. பத்ர் அப்படிங்கக்கூடிய முகமது நபியினுடைய காலத்துல நடந்த ஒரு போர்ல இறைவனுடைய உதவியும் மலக்குமார்கள், அதாவது ஏஞ்சல்ஸ் எல்லாம் இறங்கி வந்தாங்க, உதவி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு. ஆனால் இந்த காசா விஷயத்துல இதுவரைக்கும் இறைவனுடைய உதவி வரல, அந்த மக்கள் இன்னைக்கும் பட்டினியாலவும் போராலையுமே இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இறைவன் இதுவரைக்கும் மௌனம் காக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் சோசியல் மீடியால முன்வைக்கப்படுது. இது உங்களுடைய பதில் என்ன? அதாவது இஸ்லாமிய பார்வை இதுல ரொம்ப தெளிவானது. இஸ்லாமிய பார்வையில இந்த உலகத்தில் நடக்கிற இந்த போர்களில் முஸ்லீம் தான் வெற்றி பெறுவான், வெற்றி பெற்றே தீருவான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் வச்சிருக்கல. அப்படி சொல்லவும் இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அந்த பத்ர் போரில் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு இல்லையா, உஹது போரில் மாற்றமாக நடந்துச்சு. பத்ர் போரில் அவ்வளோ பெரிய இழப்பு நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். உஹது போரில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நமக்கு பயங்கரமான 70 பேர் கொல்லப்படுறாங்க. ரசூல்லாவே தாக்கப்பட்டு மரணிச்சிட்டாங்கன்னு வதந்தி பரவுற அளவுக்கு அப்படிலாம் கடுமையான இழப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் நேற்று அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காலத்தை இப்படித்தான் நம்ம சொல்லலை விடுகிறோம்ங்கிறான் அல்லாஹ். அதை வெற்றி தோல்விங்கிற ஒரு அப்படி மேலே போகும், ஒரு கீழே போகும். அதனால இவன் கை முழுசாக கூட ஓங்கவும் செய்யலாம். அதனால எல்லாம் கைவிட்டான உலகம் நம்ம மறுமைக்கு தான் அடிப்படையை தவிர, இந்த உலகத்தில் விஷயங்கள்ல நல்லவங்களும் வெற்றி பெறுவாங்க, கெட்டவங்களும் வெற்றி பெறுவாங்க. அப்படிதான் இந்த உலகத்தில் அமைந்து இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அந்த ஹெர்குலிஸ் மன்னர்கிட்ட இந்த காஃபிரெல்லாம் போய் பேசுவாங்கல்ல, அந்த நபிகள் கடிதம் எழுதியிருப்பாங்கல்ல. அப்போ மக்காவிலேருந்து வந்த மக்களை எல்லாம் நீங்கள் அவர் விசாரிப்பார். ஹெர்குலிஸ் மன்னர் முகமதுனா யார்ப்பா என்னண்டு அபூ சுஃபியானை கூப்பிட்டு விசாரிப்பார் வியாபாரிகளை. அவங்க இந்த விசாரணையில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கான்னு அவர் கேட்பார். அந்த புகாரில் நீங்கள் 2வது ஹதீஸில் இந்த சம்பவம் முழுசாக வரும். சண்டை நடந்திருக்கு, போர் முடிவு எப்படி இருந்துச்சு? அவர் சொல்ற அல் ஹர்பு பயனா சிஜாலும், போற மாறி மாதிரி தான் இருந்திருக்கு, நாங்களும் ஜெயிச்சிருக்கிறோம், அவரும் ஜெயிச்சிருக்கிறாரு. அபூ சுஃபியான் சொல்லுவாரு, சண்டை நடந்திருக்கிறது, சில நேரம் அவர் கை ஓங்கும், சில நேரத்தில் எங்க கை ஓங்கும், இப்படிதான் நடந்திருக்கணும்னு அவர் மன்னர் சொல்லுவார். ஹெர்குலிஸ் மன்னர் சொல்லுவாரு, இப்படிதான் கடந்த காலத்து இறை தூதர்களுக்கு நடந்திருக்கிறது. அப்ப இஸ்லாமிய அடிப்படையே என்னன்னு கேட்டா, இதுல ஒருத்தங்க நீ சரியான கொள்கையில இருக்கிறீங்க என்ற காரணத்தினால் உலகத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. அதுக்கு தியாகம் பண்ணீங்க என்று அதை கூட அந்த பத்ர் விஷயத்தை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னைக்கு உனக்கு துன்பம் ஏற்பட்டா நேற்று அவனுக்கு ஏற்பட்டிருக்கு, இது ஏன் ஏற்படுத்துறோம்னு கேட்டா, உங்களிலிருந்து உயிர் தியாகிகளை உருவாக்குவதற்காகத்தான் செய்யறோங்கிறான்ல. ஷஹீதுகளாக உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கணும், அதனால தியாகம் எத்தனை பேர் பண்றீங்கன்னு பார்க்க போறாங்கிறான்ல. அதனால இந்த உயிர் தியாகம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அந்தஸ்து தான் அடிப்படையை தவிர, இதில் காசாவளையும் இறைவன் நம்மளை உதவி செய்யலைன்னு கேட்க முடியாது. செய்யவும் செய்வான். சில நேரத்தில் கை ஓங்கவும் செய்யும், சில நேரத்தில் கை தாழ்ந்து போகவும் செய்யும், சரிக்கு சரியாகவும் கூட இருக்கும். அப்போ இஸ்லாத்தில் அப்படி ஒரு கேரண்டி மாதிரி கொடுத்து இருந்தால் தான் நம்ம கேட்கலாம். இஸ்லாமில் உலகத்தில் உள்ள ஒரு பொருளாதார வசதி எடுத்துக்கிறீங்களா, முஸ்லீமாக இருந்தால் பணக்காரனாக இருப்பான், காஃபிராக இருந்தால் ஏழையாக இருப்பான்னு இருக்கா? இல்லை, ரெண்டும் கலந்து தான் இருக்கு.
முஸ்லீம்லேயும் செல்வந்தர்கள் இருப்பாங்க, சொத்துக்கு செத்தமாக இருப்பான். முஸ்லீம் அல்லாதவங்களையும் வசதி உள்ளவங்க இருப்பாங்க, வசதி இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள், அந்த பதவிகள், இதுகள் எல்லாம் வந்து ஒரு சாராருக்கே உரியதாக அல்ல ஆக்கலை. அது வந்து கையில் ஒரு பொருளை தூவி விட்றோன்னு வைங்களேன், எவனுக்கு வேணாலும் எது வேணாலும் கிடைக்கும். ஒரு தூவி விட்டோன்னு சொன்னால் யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். அப்படி தான் இந்த உலகத்தினுடைய வளங்கள், வெற்றிகள் அதெல்லாமே அல்ல அமைச்சு வச்சிருக்கிறான். அதனால இந்த காசாவில் நடக்கிற துன்பங்களில் வந்து இறைவனுடைய உதவி வரல என்று வரவும் செய்யலாம், வராமையும் போகலாம். வரலைங்கிறதுனால இஸ்லாமிய ஒரு வாக்குறுதி பொய்யாரிச்சுன்னு சொல்ல முடியாது. இஸ்லாம் வாக்குறுதி தரல. அப்படி இஸ்லாம் அந்த மாதிரி ஒரு உறுதிமொழியாக உங்களுக்கு தரவே கிடையாது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. பல போர்களில் ஹுனைன்லாம் இதே மாதிரி உகதல் நடந்த மாதிரி ஹுனைன் போரில் அது மாதிரி நடந்திருக்குது. முஸ்லீம்களுக்கு பயங்கரமான சேதம் ஏற்பட்டு கடைசியில் அவங்க கை வாங்கிட்டா கூட பெரும் இழப்புக்கு பிறகுதான் அது மாதிரி ஏற்பட்டுருக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த காசாவுடைய விஷயத்தில் இறை உதவி வரலன்னு நம்ம அது தளர்ந்து போக தேவையில்லை. எல்லாம் நாடுன்னு நினைச்ச உதவி விஷயமா இல்லைன்னா அது மறுமையுடைய அதுங்க வெற்றி அடைஞ்சிட்டு போயிடுவாங்க மறுமையில். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து அவங்க வந்து சரிக்கு சரியாக தான் நிற்கிறாங்க. 60,000 பேர் இறக்கின பிறகு கூட இந்த பொதுமக்களுக்கு கொள்றாங்கிற ஒரு விஷயமும் உணவு இல்லாமல் பட்டினி போடுறாங்கிற ஒரு விஷயத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போராளிகள் அந்த இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சேதம் கூட. ஹமாஸ் கொடுக்குற பதிலடி வந்து கடுமையாக இருக்குது. நேற்று கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த 60,000 பேர் உள்ள இறக்கியிருக்கான்ல, அதில் உள்ள சிலரை உசுரோடு பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. கைதிகளை, பிணை கைதிகளை 60,000 பேரை கொண்டு இறக்கியிருக்கிறான். அந்த இராணுவ வீரர்களையே உசுரோட பிடிச்சி கைதியாக கொண்டு போய் அதை வீடியோ எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா மேற்கத்திய நாடுகள் பூரா இன்னைக்கு தலைப்பு செய்தாதான். மேற்கத்திய ஊடகங்கள் பூராவும் எப்படியும் வந்து உசுரோட பிடிச்சிட்டு போகிறான். அப்படின்னா அவங்க இப்போ பதிலடி கடுமையாக தான் கொடுக்குறாங்க. மெர்கவா டேங்கையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அடி இன்னும் சொல்ல போனால் அந்த இராணுவ வீரர்களே வந்து போரிட மறுக்கிறாங்க. நாங்கள் சாவுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. இராணுவ தளபதியே என்ன செய்கிறாருன்னா நேற்று அறிக்கை விட்டுருக்கிறாரு. அவங்க இராணுவ தளபதி, நீங்கள் டேபிளில் வச்சு பேசி முடிச்சுக்கிறங்க, இது நல்லதா தெரியலை, போகிற போக்கு நல்லதா இல்லைன்னு. ஏன்னா இவங்க வந்து சாவதற்கு தயாரான மக்கள், அவன் வாழ்வதற்கு ரொம்ப ஆசைப்படுற மக்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஆயுதங்களை வச்சிருந்தாலும் நம்ம வாழணுன்ற ஒரு ஆசைக்கு தான் அவ்வளவும் செய்கிறான். இவன் வந்து செத்தா ஷஹீதுன்னு சந்தோஷப்படக்கூடியவனாக இந்த சமுதாயம் இருக்கிறது. அதனால வந்து அவங்க மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலர்கள் மனநோயில் ஆகுறாங்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க, தற்கொலை பண்ணுறாங்க, போகிறதுக்கு மறுக்கிறாங்க, நாட்டை விட்ட ஓடி போகிறாங்க. இந்த கம்பல்சரி இராணுவ சேவைன்னு அந்த நாட்டில் இருக்குல்ல, அந்த சேவையில் வந்து உள்ளவங்க தான் அந்த இப்போ 60,000 பேர் அவங்க தான். இராணுவத்தில் பயிற்சி பெற்றவங்க கிடையாது, ரிசர்வில் உள்ளவங்க தான். இவங்களாம் ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ரிசர்வில் உள்ள பல பேர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டானுங்க இராணுவத்துக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்கள இந்த ரபின் மத குருமார்கள்னு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கட்டாய இராணுவ சேவை இருக்கு, சட்டத்தில் இருக்குது. அவங்க மாட்டாட்டாங்க, எங்களை இது கட்டுப்படுத்தாது. ஆனா இன்னைக்கு இந்த போரை வந்து கடுமையாக எதிர்க்கையும் செய்யறாங்கல்ல. நீங்க சொன்ன அந்த மத குருமார்கள் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எதிர்க்கிறாங்க. அங்க இஸ்ரேலும் எதிர்க்கிறாங்க. இஸ்ரேலில் இருந்து கொண்டே எதிர்க்கிறாங்க. நீங்களாம் கட்டுமையாக டயரை கொளுத்தி போட்டு பெருமளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போர் வேணாங்கிறது தான் அனைவருடைய கருத்தாக இருக்குது. இவனுக்கு அந்த போரை நிப்பாட்டினா பதவி போயிருங்கிறதுனால தான் நெத்தனியாவுடைய அந்த பதவி வந்து அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது. போருங்கிறதுனால தான் அரசியல் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்கிறாங்க. போர்க்களத்தில் வந்து எதிர்க்க மாட்டாங்க. பொதுவாக எதிர்கட்சிகள் கூட என்ன செய்வாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. போர் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், நாட்டை காப்பாற்றணும், அந்த ஒரு அந்த எரி நிலையில் இதை வச்சுக்கணும்னு பார்க்குறாரு நெத்தனியாவு. அதனால தான் அந்த அவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரே தவிர ஒரு போர் நிறுத்தம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு அடுத்த நிமிஷம் காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா மைனாரிட்டி அரசு, அவர் ஆதரவு ஜாஸ்தி கிடையாது, கம்மியான எண்ணிக்கைலாம் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கி ஆட்சி கலையில்னு சொன்னால் போர் நேரத்தில் அரசியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. போர் முடிஞ்சு தான் அதை எடுக்கணும். என்னதான் நீங்கள் வாபஸ் வாங்கினாலும் வாபஸ் வாங்கி வச்சுக்கிறங்க, இப்போதைக்கு அது முடிவு எடுக்க மாட்டோன்றது அந்த நாட்டு சட்டம் வந்து நீதிமன்றம் தலையிட மாட்டேங்குது, எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது. அதனால தான் தவிர போரை வந்து அங்கே மக்களுமே விரும்பலை. அவங்களே நிறைய பணைய கைதிகள் 20-50 பேரில் 30 பேர் செத்துட்டாங்க, 20 பேர் இருக்கா சொல்கிறாங்க.
மொத்தமே 50 தான் அவங்கள்ட்ட இருக்கிற பணைய கைது. 50ல் 30 பேர் சிறையில் போட்டு கொண்டுல செத்துட்டாங்க. பாடியை தான் கொடுப்பாங்க அவங்க. மேற்கொண்டு ஒரு 20 தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள கணக்கில் வந்து இப்போ இன்னொரு 20 பேர் இதை ராணுவத்தரை பிடிச்சிருக்காங்க. ஆமா, அப்போ 40 பேர் ஆகி போச்சு. இப்போ பணைய கைதி லிஸ்ட் வந்து ராணுவ வீரர்கள் லிஸ்ட் ஏறிட்டு இருக்குது. அப்போ இந்த 20 பேருடைய குடும்பத்தால் என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் தீவிரமா வந்து செய்வான். சக ராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, எங்களை வந்து நீங்க காப்பாற்ற அவனை யுத்தம் தேவையில்லை, பேச்சுவார்த்தையில் முடிச்சிருங்க. ஏன்னா அவங்க வாழ்வதற்கு போராடுறவனுங்க சாவுறதுக்கு தயாரா இருக்கிறவனு வந்து ஜெயிக்க இயலாது எந்த காலத்துலையும். அந்த ஒரு வகையில வந்து இன்னைக்கு அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நஷ்டம்னு எதில் வச்சு சொல்றோம்னு கேட்டா, பொதுமக்கள் போறாங்களே அதான் நமக்கு தாங்க முடியல. பொதுமக்களை கொள்றான், உணவு சப்ளை செய்யற இடத்துக்குன்னு வர சொல்றாங்கன்னு சுட்டு தள்ளுறான். எண்ணிக்கையை குறைக்கிறது அவனுடைய நோக்கமே தவிர போர்ல ஜெயிக்கிறதுக்கு உள்ளனாக ஆயுத பாணிகள்கிட்ட போய் சண்டை போடணும். ஆயுத பாணிகள்கிட்ட சண்டை போடாமல் சிவிலியன்கள்கிட்ட போய் சண்டை போடுறான். அது மாதிரி கொள்றான்னு வைங்களேன். அதனால வந்து அந்த அல்லாவுடைய வாக்குறுதிங்கிற ஒரு கணக்கை எடுத்து நிறுத்தி பார்த்தானே இப்போ வந்து 60,000-70,000 பேருக்கு மேலே போயிட்டாங்கங்கிறது பெரிய கவலையான ஒரு விஷயம்தான், இழப்பு தான். ஆனால் பொதுமக்கள்ங்கிற வகையில் இழப்பு உண்டாலும் போருங்கிற வகையில் வந்து சோல்ஜர் தான் பார்ப்பாங்க. இவன்ட்டு எவ்வளோ வீரம், அவன்ட்டு எவ்வளோ தாண்டா சரிக்கு சரி அடிக்கிறாங்க. கூடுதலாகவே அவங்களுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இராணுவத்துக்கு. உயிரிழப்பு மாத்திரம் இல்லாமல் மன ரீதியான இழப்பு எக்கச்சக்கமாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து பொருளாதார ரீதியாகவும் பெரிய ஒரு அடியில் அவங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி ஒன்று இருக்குது. அவன் அதை அடிச்சுட்டு இருக்கான். ஊதிகள் வர பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு அவனும் தாக்குதல் வர நடத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த பக்கம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு சரியாக பதிலடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வகையில் நான் என்ன ஆகாய விமானம் கொண்டு போடுற ஒரு வசதி அவன்கிட்ட இருக்கிறதுனால தான். அது ஹமாஸ்கிட்டையும் அதை விமானங்களை சுடக்கூடிய வசதி இருந்தால் அந்த இழப்பு கூட இருக்காது. இப்போ ஈரானில் போய் போட்டானா ஈரான் சுட்டுருவான்ல, அந்த மாதிரி வசதி இல்லாத காரணத்தினால பொதுமக்கள் மேல் குண்டு போட்டு அவனுக்கு சாவடிக்க முடியுது. இது அவங்கள்ட்ட இல்லை. அந்த விமானங்களை சுட்டு தள்ளக்கூடிய ஒரு சாதனங்கள் இல்லாதனால இழப்பு ஏற்படுது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.